ராஜா, உங்களை இந்த சிப்பாய் ட்ரெஸ்ல பாக்குறப்போ என்னமோ என் உடம்பெல்லாம் தேசபக்திங்கிற ரத்தம் பொங்கி எழுது. எனக்கு உங்களாட்டம் மிலிட்டரியில சேரணும் போல தோணுது. குட், வெரி குட். நீ அப்படித்தான் இருக்கணும். சீமா, இப்போது உன் டாடி அதான் ஜஸ்டிஸ் ஜெகநாத நம்ம லவ்க்கு பச்சை கொடி காட்டினாருன்னா உன் கழுத்தை தாலி கட்டி உன்னை சீஃப் கமாண்டோவா மாத்திடுறேன். சீஃப் கமாண்டோவா? மிலிட்டரி கமாண்டோ இல்ல, நம்ம சம்சார கமாண்டோ. ராஜா, என்ன இவ்ளோ மெடல் இருக்கு? சீமா, ஓ ராஜா வெறும் ராஜா இல்ல, ராம்போ ராஜா. ராம்போ ராஜா? எஸ். நான் அசாம் பார்டர்ல இருந்தப்ப எவனோ ஒரு டெரரிஸ்ட் ஸ்கூல் பஸ்ல பாம்பு வச்சிட்டான். ஸ்பீடா போயிட்டு இருந்த பஸ் நான் எப்படியோ கேட்ச் பண்ணி அந்த பாம்பை எடுத்து தூக்கி எறிஞ்சு அந்த ஸ்கூல் பிள்ளைங்களை காப்பாத்திட்டேன். அதுக்காக எனக்கு கொடுத்த மெடல் இது. அப்படியா? அது மட்டும் இல்ல, நான் காஷ்மீர் பார்டர்ல இருந்தப்ப நடு ராத்திரியில ஏதோ ஒரு குரூப் ஆளுங்க ஜீப்ல வந்து எங்க ஹையர் ஆபீசரை கிட்னாப் பண்ணிட்டு போய் சித்திரவதை பண்ணிட்டு இருந்தாங்க. நான் எப்படியோ உள்ள நனைஞ்சு அவங்கள புடிச்சு உதைச்சு எங்க ஹையர் ஆபீசரை காப்பாத்தினேன். அப்ப அவரு என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணாரு? ராஜா, நீ வெறும் ராஜா இல்ல, ராம்போ ராஜான்னு என்ன பாராட்டி எனக்கு இந்த மெடல் கொடுத்தாரு. இது எப்படி இருக்கு? மை டியர் ராம்போ ராஜா, நீங்க பண்ண சாகசத்துக்கு நான் கொடுக்க போற மெடல் என்னன்னு தெரியுங்களா? என்ன? ஜெடி, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. God bless you, my boy. எப்படியோ மிலிட்டரியில சேர்ந்து உங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றிட்டேன். இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம் சார். ஒரு டிரைவரோட மகனை BA வரைக்கும் படிக்க வச்சு அவனை மிலிட்டரியில சேர்க்கறதுக்கு சிபாரிசு பண்ணீங்க. உங்க உதவியால தான் அவன் இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கான். இதுல நான் என்ன பெருசா செஞ்சுட்டேன் ராமலிங்கம்? எல்லாம் அவன் மகனோட உழைப்பு. வாழ்க்கையில குறிக்கோள்னு ஒண்ணு வச்சுக்கிட்டா இன்னைக்கு ஒரு ஆர்டினரி சோல்ஜரா இருக்கிறவன் நாளைக்கு நாட்டை காப்பாத்துற ஒரு ஆர்மி சீஃபா கூட ஆக முடியும். ஆமா ரைட் ராஜா? எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சார். எனக்கு கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, வரேன். வரேம்மா. சரி டாடி. சீமா, என் வீர கதை இன்னொன்னு சொல்லட்டா? எதுக்கு? மறுபடியும் அவார்டு தேவைப்படுதா? கொடுத்தா வாங்கிக்கலான்னு தான். இங்க பாருங்க, நீங்க இப்ப எந்த கதையும் சொல்ல வேண்டாம், நானே கொடுக்கிறேன். சீமா எந்த கனவினில் பாடும் பாமா, கண்ணன் அழைக்கையில் காதல் சோலை கையில் வந்து பாடாதா, நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை. போராடுதே கையில் கை சேர்ந்ததானே விழிகள் தீமூட்டுதே, காதல் செந்தூர பூவே கண்ணில் நின்றாடுதே, கொஞ்சம் பொன் வண்ண தீவே கையில் வந்தாடுதே, என் நெஞ்சிலே பூமாலே என் சொந்தமே பூமேகமே, இரவும் கருமே அலைகள் எழுமே இதயம் ஒன்றாகுமே, நீ இன்றி நான் இல்லை,
நான் இன்றி நீ இல்லை. ராஜா ராஜா எந்த உயிரினில் வாழும் ரோஜா அன்புறவினில் பூவில் வண்டு தேனை உண்டு ஆடாதா நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லை. மலராய் நீ இங்கு ஆட இதயம் கொண்டாடுதே, கனவோ கண்ணுக்குள் வாட இரவும் திண்டாடுதே. நீயும் தீராத ஆசை அலையாய் பொங்கியதே காமன் தீமூட்டும் ஓசை இதமாய் தாளாட்டுதே. கை நீட்டினால் சங்கீதமே, கண்மூடினால் சந்தோஷமே, கண்ணே கண்ணே மனதில் பாயும் ராகம் பூபாளமே. நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லை. சீமா சீமா எந்த கனவினில் பாடும் பாமா, கண்ணன் அழைக்கையில் காதல் சோலை கையில் வந்து பாடாதா நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லை. சீமா, மின்னல் மின்றதை பார்த்தா மழை பெருசா வரும் போல இருக்கு. Daddy, tablets. விடிச்சதுல இருந்து ராத்திரி வரைக்கும் வெறும் டேப்லெட்ஸா சாப்பிடுறீங்களே தவிர உங்க ஹார்ட் ப்ராப்ளத்தை செக்அப் பண்றதுக்காக அமெரிக்காவுக்கு போறத பத்தி நீங்க கொஞ்சம் கூட யோசனை பண்றது இல்ல டாடி. சீமா, எனக்கு இருக்கிறது ஒரே கவலை தான். இன்னும் 3 மாசத்துல நான் ரிட்டையர் ஆயிடுவேன். அதுக்குள்ள அமெரிக்கால இருக்கிற உன் தாய் மாமனுக்கு உன்னை மேரேஜ் பண்ணி கொடுக்க போறேன். நானும் நிம்மதியா உங்களுடைய அமெரிக்காக்கு வந்து செட்டில் ஆயிடுவேன். அதோட என் வருங்கால மாப்பிள்ள ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். மாமாவோட ஆரோக்கியத்தை அவரே பாத்துக்குவாரு. சீமா, என்ன டாடி? உட்காரு. இன்னைக்கு கோர்ட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் நடந்துச்சு. நான் என்ன தீர்ப்பு கொடுத்திருப்பேன்னு சொல்லு பார்க்கலாம். கேஸ் என்னன்னு எனக்கு தெரிஞ்சா தானேப்பா அத பத்தி என்னால சொல்ல முடியும். தகப்பன் ஒரு பெரிய பணக்காரன். அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணுமா. தனக்கு தகுந்த மாதிரி ஒரு பையனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறது தகப்பனோட ஆசை. ஆனா அந்த பொண்ணு
ரொம்பவும் ஏழையான ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா யாருகிட்டையும் சொல்லாம பம்பாய்க்கு ஓடி போயிட்டான். அங்க அவங்க 2 பேரும் 7-8 நாள் ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கியிருந்தாங்க. அவன் அந்த பொண்ணை தன் இஷ்டத்துக்கு அனுபவிச்சுட்டு அவளை அங்கேயே விட்டுட்டு ஓடி போயிட்டான். பாவம் தகப்பன் கஷ்டப்பட்டு தன் பொண்ணை கண்டுபிடிச்சு ஊருக்கு கூட்டிட்டு வந்து அந்த பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. கேஸ் கோர்ட்டுக்கு வந்துச்சு. அங்க அந்த பொண்ணு என்ன சொன்னான்னா, மேரேஜ் ஆகலன்னா என்ன, 7-8 நாள் நாங்க ஒன்னா சேர்ந்து வாழ்ந்ததால அது மேரேஜ் ஆனது மாதிரி தான். ஆனா அந்த பையன் என்ன சொன்னான்னா, ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா என்ன, நான் அவளுக்கு தாலி கட்டல, அதனால நீங்க இத மேரேஜ்னு முடிவு பண்றதுக்கு சான்ஸே இல்லைன்னா. இதுதான் கேஸ். இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்லிருப்பேன்னு சொல்லு. அப்பா, நான் உங்க மக, உங்க தீர்ப்பு என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியாதுன்னு பாத்தீங்களா? அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்தணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்திருப்பீங்க. இல்லம்மா, இந்த கேஸ்ல என் தீர்ப்பே வேற. பெண்ணுக்கு தன் வாழ்க்கை துணையை பத்தி முடிவெடுக்கிறதுக்கு என்னைக்கும் சுதந்திரம் கிடையாது. நாஸ்திரி சுவாதந்திரம் அர்ஹதி. இது நான் சொன்ன வாக்கு இல்லம்மா, இந்து தர்மத்துக்கு மூல புருஷனான மனு சொன்ன வாக்கு. பொண்ணுங்கிறவ கல்யாணத்துக்கு முன்னாடி தந்தையோட ஆதரவுலையும், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷனோட ஆதரவுலையும், வயசானதுக்கு அப்புறம் பிள்ளைங்களோட ஆதரவுலையும் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவளோட கேஸ்ல இது பெரியவங்க முடிவு பண்ணின சம்பந்தம் இல்ல. இந்து தர்மப்படி பொண்ணோட கழுத்துல தாலி கட்டி அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளோட முழு பொறுப்பையும் கணவன் ஏத்துக்கிறான். அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணாலும் அது திருமணமே இல்ல. அதனால அந்த பையன் தனக்கு பிடிச்ச யார வேணாலும் திருமணம் பண்ணிக்கலான்னு தீர்ப்பு கொடுத்தேன். அப்படின்னா ஒரு ஆம்பளை பண்ண தப்புக்கு நீங்க பெண்ணுக்கு தண்டனை கொடுத்தீங்களாப்பா? ஆமா, அவளுக்கு தண்டனை கொடுத்தது ஆம்பளை பண்ண தப்புக்காக இல்ல. இனிமே எந்த பொண்ணும் இந்து தர்மத்தை மறந்து தன்னோட இஷ்டத்துக்கு எதையும் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக. இந்து தர்மப்படி பொண்ணோட கழுத்துல தாலி கட்டி அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளோட முழு பொறுப்பையும் கணவன் ஏத்துக்கிறான். அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணாலும் அது திருமணமே இல்லை. ஏய் ஏய் சீமா, ஏனுக்கு டல்லா இருக்க? இங்க பாரு, நீ இந்த சிப்பாய்க்கு மனைவியாக போறவ, நீ டல்லா இருக்கிறது இட் இஸ் a shame to the soldier. Come on, cheer up. ராஜா, நாம தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது. தப்பா? நாம தப்பு பண்ணிட்டோமா? சீமா, நீ என்ன சொல்ற? ராஜா, ஒரு பொண்ணுக்கு தாலிதான் ஆதாரம்னு சொல்லுவாங்க. அத கட்டிக்கிறதுக்கு முன்னாடியே நாம 2 பேரும் பொண்ணா சேர்ந்துட்டோம் இல்லையா? அப்படின்னா என் மேல நம்பிக்கை இல்லையா? இது நம்பிக்கை பத்தின பிரச்சனை இல்ல ராஜா. நீங்க இருக்கிறது காஷ்மீர் பார்டர்ல. நாளைக்கு நடக்க கூடாதது நடந்து போச்சுன்னா ஏன் கதி? துடுப்பு இல்லாத ஒரு தோணி மாதிரி ஆயிடுமோ என்னமோன்னுதான். ராஜா, 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 நில்லுங்க ராஜா. ராஜா, நில்லுங்க ராஜா. ராஜா, இப்போது நம்பிக்கை வந்துச்சா? நம்ம கல்யாணத்துக்கு அந்த தெய்வம் தான் சாட்சி.